Taste the Daily. குமரராஜா சார், திமுகவின் இந்த தேர்தல் வாக்குறுதி அரசு ஊழியர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறதா இல்லை ஏமாற்றத்தை தந்திருக்கிறதா? இனிய உளவாக இன்னவை கூறல் கணியிருப்ப காய் கவரும் தற்று. அதாவது ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் சுகரி வேர்ட்ஸ், அதாவது சர்க்கரை தடவிய பேச்சுக்கள். அதைத்தான் 2021 திராவிட முன்னேற்றக் கழகம் தங்களுடைய வாக்குறுதியாக கொடுத்த பொழுது, எப்பொழுது எதிர்க்கட்சி எங்கெல்லாம் போராட்டம் நடைபெறுகின்றதோ அங்கெல்லாம் போய் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் போயிடுவார். போனோடனே சொல்லுவார், இங்கே பாருங்கள், நாளைக்கு ஆட்சி வரப்போகிறது, வெட்டினால் வெள்ளி வரும், தட்டினால் தங்கம் வரும், தோண்டினால் இரும்பு வரும், உங்கள் வீடெல்லாம் பாலாரும் தேனாரும் ஓடப்போகிறது என்று எல்லா இடங்களுக்கும் தவறாமல் போய் சொல்லி வந்திருக்கிறார். அதற்கு ஒரு குரூப்பு, அதற்கு ஒரு இது பண்ணி இப்போ அமைச்சர்கள் இது பண்ணி சொல்லி இந்த எங்கள் கிராமத்தில் சொல்லுவாங்க, சீதைக்கு ராம சித்தப்பா விடிய விடிய ராமாயணம் கேட்டுட்டு சீதைக்கு ராம சித்தப்பாங்கிற கதையாக 4.5 ஆண்டு காலத்திற்கு பிறகாக வந்திருந்த அமைச்சர்கள் சொல்லுங்கள் என்ன உங்களுடைய கோரிக்கை அப்படி என்று சொன்னால், அவர்களிடம் பேசுவதிலே என்ன இருக்கிறது என்பதைத்தான் வெளிப்படையாக அரசு ஊழியர்கள் உங்களோடு பேசுவது. நீங்கள் தூங்குகின்றவர்களை எழுப்பலாம், தூங்குவது போல நடிப்பவர்களிடம் எழுப்புவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை, அவன் எப்பொழுதும் எதையும் நல்லதாக செய்ய போவதில்லை என்பதை சொல்லியிருக்கிறார்கள். TNGEA என்று சொல்லப்படுகின்ற தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அசோசியேஷன் என்பதுதான் மிகப்பெரிய தமிழகத்தினுடைய தலைமைச் செயலகத்தில் இருக்கின்ற அதனுடைய மிகப்பெரிய அமைப்பு. அந்த அமைப்பினுடைய பொதுச்செயலாளர் அன்பிற்குரிய தமிழ்ச்செல்வி அவர்கள் சொன்னார், எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால்தான் நீங்கள் எங்களை திரும்பி பார்ப்பீர்கள் என்றால் அந்த பதவியை நாங்கள் உங்களுக்கு தர தயாராக இருக்கிறோம். 2026 ஏற்கனவே எழுதி கொடுத்து விட்டார்கள். விவேக் ஒரு படத்தில் சொல்லுவார், வாஸ் ஐ எம் கோயிங் ஃபார் அன் இன்டர்வியூ, கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லுவான். அது மாதிரி இந்த 26 தேர்தலில் என்ன நடக்கப் போகிறது என்பதை அப்போ தான் சொல்லுவான், ரிசல்ட் என்னடா முன்னாடியே சொல்லிட்டான் அப்படிங்கிற கதையாக தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் தெளிவாக 26 என்ன நடக்கப் போகிறது என்பதை மிக தெளிவாக சொல்லிட்டார்கள். ஒன்று. இன்னொரு பக்கம், நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் இதற்கு முன்பாக ஆட்சிக்கு வராத கட்சி அல்ல, அது ஆட்சி கட்சி. 5 முறை வந்துருக்கீங்க, 6வது முறை வந்திருக்கிறீங்க, ஆனால் 7வது முறை வரப்போறது வரத்தட்டிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் சொல்லுவதனுடைய ஒவ்வொரு வாக்குறுதியினுடைய அதனுடைய ஃபினான்சியல் எஃபெக்ட் என்று சொல்லப்படுகின்ற நிதி சார்ந்த சுமை எவ்வளவு வரும், அதில் ஏற்படுகின்ற விளைவுகள் என்ன என்பது இவர்களுக்கு தெரியாதவர்களா? நாங்கள் மாறுதட்டி கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொரு நேரம் சொல்லுங்க, ஒரு சின்ன அரசு ஊழியருக்கு 100 ரூபாய் என்று சொன்னால் 23 லட்சம் அரசு ஊழியர் இருக்கிறார்கள் என்றால் ஏறக்குறைய 23 கோடி ரூபாய்கள் வேண்டியப்படுகிறது. அப்படி இருக்கின்ற பொழுது இதனால் ஏற்படுகின்ற நிதிச்சுமை என்பது இவர்களுக்கு தெரியும். தெரிந்து கொண்டு வேண்டுமென்று மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த சர்க்கரை வார்த்தைகளை தேர்ந்தெடவி எல்லோருக்கும் சொல்லிவிட்டு இவர்களே சொன்னதை போல சொன்னதையும் செய்வோம், சொல்லாதையும் செய்வோம். அவர் நம்ம ஜவஹர்லால் அவர்கள் சொன்னதை போல மதிப்பிற்குரிய தமிழ்நாடு அரசு வந்ததுக்கு இல்லாமல் சொல்லாது என்னன்னா யாருக்குமே எதுவுமே செய்ய மாட்டோம். மீண்டும் ஒரு திரைப்படத்தில் சொன்ன மாதிரி, அண்ணன் இப்படியெல்லாம் உங்களை நம்பி இருக்கிற இவங்களுக்கு என்னென்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, உங்களுக்கு இது வரைக்கும் என்னடா செஞ்சுருக்கிறேன் அப்படின்னா ஒன்றுமே செய்யலை. அதே மாதிரி தான் அவங்களுக்கும் ஒன்றுமே செய்ய மாட்டேன் என்பதை மிக தெளிவாக இப்பொழுது கடைசி நேரத்தில் தேர்தல் நெருங்கியுடன், ஆகா மக்களை சந்திக்க வேண்டிய கஷ்டம் இருக்கிறது, மக்களிடம் போக வேண்டியது இருக்கிறது, அரசு ஊழியர்கள் எப்பொழுதும் நமக்கு ஆதரவாக இருப்பார்களே, அவர்களையாவது நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதை உணர்ச்சி பூர்வமாக இருந்தது தான் ஜனவரி 6ஆம் தேதி எல்லாத்தையும் தூக்கி விட்டுட்டு அரசு ஊழியர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் இந்த அரசை எதிர்த்து எங்களுடைய 10 அம்ச கோரிக்கைகளை எதிர்த்து காலவரையற்ற உண்ணாவிரதம் எடுக்க போகிறோம். இன்னும் நம்ம தலைமைச் செயலர் 4ஆம் தேதி என்ன சொல்ல தெரியுமா, எல்லோருமே வரணும், தவறுகின்ற பட்சத்தில் உங்களுக்கு லீவு எடுக்கப்படாது, சம்பளம் கொடுக்கப்பட மாட்டாது என்று முறை தவறி பேசுவார்கள். அது முறை தவறி இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை செவிலித்தாய்களாக இருக்கின்ற செவிலியர்களை போராட்டம் நடத்திய பொழுது இங்கேருந்து கொண்டு போய் கிளாம்பாக்கத்தை கொண்டு போய் விட்டாங்க. கிளாம்பாக்கத்தில் போய் போராட்டம் பண்ண ஆரம்பித்தோன்னா அடிக்க வைக்கிறாங்க, நீதிமன்றமே சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர்கள் முன்பாக எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது சிறு போராட்டமாக நடந்தாலும் கூட
என்ன ஜனநாயகத்தை குடிதொண்டு புதைக்கிறார்கள். அனைத்து இந்த அதிமுக அரசுக்கு கொஞ்சம் கூட மனித நேயம் இல்லையா, மனித இரக்கம் இல்லையா என்று கேட்கிறார்கள். ஒப்பந்த தொழிலாளர்கள் அனைவரையும் நாங்கள் நிரந்தரமாக்கி விடுவோம் என்று இன்னைக்கு கூட நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் 1000 செவிலியர்களை இப்பொழுது நாங்கள் நியமனம் பண்ணியிருக்கிறோம். வருகின்ற காலங்களில் இன்னும் ஏற்கனவே 350 பேர் கொடுத்திருக்கிறோம். இருக்கிறது லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான செவிலி தாய்மார்கள். ஆனால் இவர்கள் வெறும் 1000 பேரை மட்டும் நாங்கள் நிரந்தர பணியிலே நியமித்திருக்கிறோம் என்று சொல்லுவது இது யாரை ஏமாற்றுவதற்கு? சரி, யாராவது ஒருவர் மன திருப்தியோடு இருக்கிறார்களா என்றால் ஒருவரும் திருப்தி இல்லை. அரசு ஊழியர்கள் திருப்தியாக இல்லை, ஒப்பந்த தொழிலாளர்கள் திருப்தியாக இல்லை, ஆசிரியர்கள் திருப்தியாக இல்லை, செவிலியர்கள் திருப்தியாக இல்லை, தூய்மை பணியாளர்கள் ஒரு நாளுக்கு செய்யாமல் எந்த பணி செய்யாமல் விட்டுட்டா நாடு நகரம் நாடு என்று ஊர் முழுவதும் நாசமாகிவிடும், நாரி போகும். அவர்களை அந்த தொழிலை நீ ஏன் பார்க்குற, அதை ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லி இரவோடு இரவாக நைட்டு 1 மணிக்கு எல்லாரையும் வண்டியில் ஏற்றி கொண்டு போய் ஏதாவது இடத்துல கொண்டு போய் இறக்கி விடுறது. ஒரு சாதாரண தாய்மார்களை தூய்மை பணியாளர்கள் அதிகபட்சம் இருக்கின்ற நபர்களை அவர்களை அடித்து துன்புறுத்தி இரவு நேரத்தில் எது செய்யக்கூடாதோ அந்த விஷயங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து மக்கள் யார் ஓட்டு போடுகிறார்கள்? இவர்கள் தான் தூய்மை பணியாளர்கள், ஒப்பந்த தொழிலாளர்கள், வாத்தியார்கள், செவிலித்தாய்மார்கள், சாதாரண பொதுமக்கள் ஒவ்வொரு மக்களும் சேர்ந்து இருக்கிறதுனால தான் இவர்கள் கண்டிப்பாக நாளுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நாளும் வராதோ, இந்த அரசை தூக்கி எறிவதற்கான ஒரு வாய்ப்பும் வராதோ என்கின்ற அமைதி புரட்சியை ஏற்படுத்துவதற்காக மக்களும் தயாராகிவிட்டார்கள் என்பது யதார்த்தம். நன்றி 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 சார். குமரராஜா சார், ஜவஹர்லால் சார் தொடர்ச்சியாக இவ்வளோ குற்றச்சாட்டுகளை அடிக்கிட்டு வந்திருக்காரு. ஆனால் முதலமைச்சர் சொல்கிறாரு எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு சொல்கிறாரு. இதை எப்படி பார்க்குறது? அதாவது ஜவஹர்லால் சார் சொன்னதை மாற்றி சொல்கிறதுக்கோ அல்ல அதில் கருத்து மாறுபாடு சொல்வதற்கு எந்த விதமான வித்தியாசப்படுத்தி அவர் சொல்லவில்லை. அவர் சொன்னதெல்லாம் உண்மையை தவிர வேறொன்றுமில்லை. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எந்த கொம்பனாலும் என்று இருமாப்போடு பேசுகிறார் என்றால் இந்த மக்களை எப்படியும் மீண்டும் ஏமாற்றி விடலாம் என்ற நம்பிக்கையோடு தான் அப்படி பேசுகிறார். தெரு தெருவாய் கூட்டுவதில் பொதுநலம் உண்டு, பிறர் தெரிந்து கொள்ள கூட்டுவதில் சுயநலம் உண்டு. அதையே இன்னொரு வார்த்தை சொல்லும்போது மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தன் மக்கள் நலம் ஒன்றே தான் மனதில் கொள்ளுவார் என்று ஏற்கனவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏற்கனவே பாடி சென்றிருக்கிறார். அது மிக சரியான பாடல், இவர்களுக்கு மிகவும் பொருந்துகின்ற பாடல். ஆனால் மக்களை மாக்களாக நினைத்து கொண்டு இவர்களை மீண்டும் மீண்டும் ஏமாற்றலாம். யாரை ஏனாலும் சில நேரங்களில் சில பேரை ஏமாற்றலாம், எல்லா நேரத்தையும் எல்லாரும் ஏமாற்ற முடியாது. இவர்கள் மக்கள் தயாராகிவிட்டார்கள். அவர்கள் கண்டிப்பாக 2026 தேர்தலில் மக்களை ஏமாற்றிய இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசிற்கு, தமிழக அரசிற்கு அல்ல, திராவிட முன்னேற்றக் கழக அரசிற்கு உரிய படிப்பினையை அவர்கள் கொடுப்பார்கள் என்பது திண்ணமான கருத்து. இல்லை, இப்போ இந்த திமுக அரசு இந்த அரசு ஊழியர்களின் நம்பிக்கை இழந்துடுச்சா? கண்டிப்பாக இதில் முதல்ல என்ன மாற்றம் உங்களுக்குன்னா துரிய அளவு கூட சந்தேகப்படல. 100% யாராவது ஒருத்தருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் பரவாயில்ல. சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாத எல்லாருக்கும் யாராவது சாட்டிஸ்ஃபை ஆயிருக்காங்களான்றது இதுவரைக்கும் இல்லவே இல்லை. சுட்டி காட்டக்கூடிய அளவிற்கு ஒன்றுமில்லை. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனை குழுக்கள் அமைத்திருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு குழு போட வேண்டும் என்றுதான் யதார்த்தமாக இருக்கிறது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கல்லை போடு, இல்லாட்டி கமிஷனை போடு என்று சொல்வார்கள். கிணத்துக்குள்ள கல் விழுந்தால் அந்த கல்லை கண்டுபிடிக்க முடியுமா? கடைசியில் போய் தங்கிவிடும். என்றைக்கும் மேலே வரப்போவதில்லை, எந்த விதமான நிவாரணம் கிடைக்கப் போவதில்லை. இது கமிஷன் அரசாக இருக்கின்றது. கமிஷன் இந்த சென்ஸு நம்ம பல்வேறு கமிஷன்கள் போட்டு வைத்திருக்கிறது. ஆனால் முதலமைச்சர் சொன்ன கமிஷன் கரெக்ஷன் என்பதை அவர்களாகவே முழுவதுமாக செயல்படுத்தி இருக்கிறார்கள். இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே இருக்கின்ற அரசு தொடர்வதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை என்பது யதார்த்தம். மக்கள் மனதினுடைய கண்ணாடியாக இது பிரதிபலிக்கிறது.